அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய வாழ்க்கை பயணத்துல ஒரு புதிய நம்பிக்கையையும் வசந்தத்தையும் தேடித்தரும் ஒரு உன்னதமான நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. இன்று நமக்கு வந்திருக்க கார்ட்ஸ் எல்லாமே பேரானந்தத்தையும் மன அமைதியையும் வாரி வழங்க காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு இறைவனுடைய செய்தி என்ன, முக்கிய முடிவுகள்லாம் எடுக்கலாமா, காதல் நிலவரம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் முழுமையா பார்க்கலாம். முதல்ல இறைவனுடைய செய்தி, அப்புறம் அவரோட பிளெஸிங் என்னன்னு பார்த்துடலாம். இன்றைய ஃபர்ஸ்ட் கார்டா மானசா தேவி, அதாவது சர்பன்ட் காடஸ் அப்படின்ற கார்டு உங்களுக்கு வந்திருக்கு. உங்களை சுற்றியுள்ள இயற்கையோடு இணக்கமாக இரு, அனைத்து உயிர்களையும் ஆசீர்வதி, உன் வாழ்வில் பேரமைதி தேடி வரும் அப்படிங்கிறதுதான் இறைவனுடைய நேரடி செய்திங்க. இன்றைக்கு உங்களுடைய மனபாரங்கள் எல்லாமே நீங்கி உடல் மற்றும் மன ரீதியாக ஒரு பெரிய நிம்மதி, அதாவது ஹீலிங்க உணர போறீங்க. உங்களை நோக்கி தெய்வீக ஆற்றல் பாய்ந்து வரும் ஒரு அற்புதமான நாளுங்க இது. முக்கிய முடிவுகள்லாம் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா எடுக்கலாம். இன்னைக்கு நீங்க முக்கியமான முடிவுகளை தாராளமா எடுக்கலாம் அப்படிங்கறத காட்சி சொல்றது. ஏன் தெரியுமா? இன்னைக்கு பிரபஞ்சத்தினுடைய ரொம்ப ஹையஸ்ட் உயரிய கார்டு, அதாவது தி ஸ்டார் கார்டு உங்களுக்கு வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க நீண்ட நாட்களாக தள்ளி போட்ட காரியங்கள், புதிய தொழில் முயற்சிகள் இல்லைன்னா ஒப்பந்தங்கள்ல இன்று தாராளமா கையெழுத்திடலாம். உங்களுடைய இன்ட்யூஷன் இன்னைக்கு ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. நீங்க எடுக்கிற முடிவுகள் எதிர்காலத்துல உங்களுக்கு பேரும் புகழையும் வெற்றியையும் தேடித்தரும் அப்படிங்கறதையும் சொல்றாங்க. இன்றைக்கான காதல் நிலவரம் அப்படின்னு பார்த்தோம்னா, காதல் அதாவது உறவுகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ரோஜா பூக்கள் மலரும் நாள் அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்னன்னா, காதலின் சின்னமான நைட் ஆஃப் கப்ஸ் கார்டு வந்திருக்குங்க. உங்க துணையிடமிருந்து நீங்க எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தியோ இல்லைன்னா ஒரு அழகான காதலோ இன்று உங்களை தேடி வரும். மனஸ்தாபத்துல இருந்த தம்பதியினர் இல்லைன்னா காதலர்கள் நடுவுல இன்று சமாதானம் கூட ஏற்படும். புதிதா காதலை சொல்ல காத்திருப்பவங்க இன்றைக்கு தங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தினால் அது வெற்றியில் முடிய அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுடைய இதயம் இன்று அன்பால் நிரம்பும். இன்றைக்கான உங்களுக்கு ஏஞ்சல் நம்பர் என்ன, லக்கி கலர் என்னன்னு பார்த்தா 111 இல்லனா 17. இதுக்கான அர்த்தம் என்னன்னா, புதிய தொடக்கங்களையும் பிரபஞ்சம் உங்கள் பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறது அப்படிங்கறதையும் இது குறிக்குது. உங்களுக்கான லக்கி கலர் அதாவது என்னன்னா சீ ப்ளூ இல்லனா லைட் கிரீன். இது என்னன்னா மனசை அமைதிப்படுத்துறதுக்கும் சுத்தியுள்ளவர்களிடம் இணக்கமான சூழலை உருவாக்கவும் இது உதவும். ஓகேங்களா? இயற்கையையும் பிரபஞ்சத்தையும் நன்றியோடு வணங்கி இன்றைய நாளை ஒரு புன்னகையோடு தொடங்குங்கள். உங்களுடைய கனவுகள் நனவாக தொடங்கும் உன்னதமான தருணம் இது. இந்த தெளிவான வழிகாட்டுதல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்மளுடைய வேல் வழி சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? நாளைக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.